சிந்தியுங்கள், நீங்கள் பயபக்தி உடையோராகலாம். எதுக்கு பயபக்தி சிந்தனை? எதுக்கு? நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, நல்லதாக செய்கிறேன்னா கெட்டதாக செய்கிறேன்னா, ஏமாத்துறேன்னா அது உண்மையா? செய்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? எந்த ஒன்றும் அரிசியில் நான் கல்லை கலக்கிறேன்னா, மிளகுலன்னா வேறொரு விதையை கலக்கிறேன்னா, எந்த ஒரு பொருளும் உதாரணத்துக்காக 1-2 ஞாபகம் வரதை சொல்கிறேன். எந்த ஒரு காரியம் நாம் செய்யும் போதும், எந்த ஒன்றையும் நாம் செய்யும் பொழுதும் அதில் உண்மை இருக்கிறதா இல்லை பொய்யாக, வியாபாரத்திற்காக மட்டும்தான் அதை கூறுகின்றேன்னு சொல்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்றவங்க பயபக்தியோட இருந்தாங்கன்னா பொய் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அதற்காகத்தான் பயபக்தியுடையவர்களாக மாறணும். நான் பயபக்தியுடையவர்களாக உங்களுக்கு காட்டி எப்படி காட்டுறது? உருவத்தை தான் காட்ட முடியும். நேற்று 3 வருஷம் பட்டை போட்டுட்டு, இல்லை தலையில் ஒரு குடுமி போட்டுட்டு, இல்லை ஒரு தாடியை வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று எல்லா எத்தனையோ விதமான அடையாளங்கள் மனிதர்கள் காட்டுறாங்க இல்லையா? நான் பயபக்தியாளர்னு காட்டுறதுக்காக. பயபக்தியாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது வெளிப்படணும். யாரை கூப்பிட்டாலும் உண்மையை சொல்கிறானான்னு தெரியல, பொய்யை சொல்கிறானான்னு தெரியல, சொல்கிறாங்க, கேட்டு வரோம், என்ன செய்யறது? இப்போதானே எந்த ஒரு காரியத்திலும் அந்த பயபக்தி இருந்தால் தரமானதை தவிர நாம் செய்ய மாட்டோம். எந்த ஒன்று காரியம் செய்தாலும் அதில் தரமானது நல்லது தானா, இதை தொடர்ச்சியாக செய்தால் இது நன்மை விளையுமா? ஒரு சாப்பாட்டில் ஒன்று கலந்தா ஒன்றும் இல்லை, எப்போ ஒருத்தர சாப்பிட்டா ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியாக நான் சாப்பிடுவேன் அப்படி நான் செய்வேனா? இது கெடுதி செய்யணும்னு தெரிஞ்சா செய்ய மாட்டேன் இல்லையா? அப்போ எனக்கு நான் செய்ய மாட்டேன், யாருக்கும் செய்ய மாட்டேன். இதுதான் பயபக்தி. ஒரு மனிதனை கண்காணிப்பதற்கு எந்த ஒரு கண்காணிப்பு கேமராவும் தேவையில்லை, கண்காணிப்பான ஒரு அமைப்புகளும் தேவையில்லை, துறைகளும் தேவையில்லை, விஜிலன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை. விஜிலன்ஸ் உங்கள் மனசில் இருக்கு. நீங்கள் பயபக்தியுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அதான் விஜிலன்ஸ். ஒவ்வொரு மனிதனும் சோர்ஸ், அந்த தொடங்கக்கூடிய இடத்திலே தீமைகள் களையப்பட வேண்டும் இல்லையா? மூளையில கெட்டதை கிள்ளி எறியணும்னா பயபக்தியுடையவர்களாக இருக்கணும். நீ எத்தனை துறைகள் வைத்தாலும் தப்பு செய்கிறவன் எந்த இடத்துல இருந்தாலும் செய்வான், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாற்றுவான். ஆனால் பயபக்தி உங்களை அதிலிருந்து பாதுகாக்கும். பிறர் உங்களை ஏமாற்றுவதிலிருந்தும் நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதிலிருந்தும் உங்களை காப்பதுதான் பயபக்தி. ஆனால் நம்ம பயபக்தின்னு எதை சொல்கிறோம்? கோயிலுக்கு தினா போயிட்டு வந்தால் பயபக்தி, மசூதிக்கு தினா போயிட்டு வந்தால் பயபக்தி, சர்ச்சுக்கு தினா போயிட்டு வந்தால், இல்லை புத்த விகாரங்களுக்கு தினா போயிட்டு வந்தால் பயபக்தின்னு நினச்சிக்கிறோம். அது இல்லை பயபக்தி. பயபக்தி யாருக்கு நீங்கள் காட்டுறதில்லை, நீங்கள் உள்ள சொத்து, அதாவது கெட்டதை செய்யாமல் இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஒரு மனிதன் மீது வெறுப்பு வைத்துக்கொண்டு வெறுப்பு இல்லாத மாதிரி ஏன் பயபக்தியோட இருக்குன்னு சொல்கிறான்னு தெரியுமா? உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க இல்லையா? யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது உங்களின் ஆரோக்கியத்தை இது பாதிக்கும், உங்கள் சூழ்நிலையே அது பாதிக்கும். இறைவன் படைத்தது நன்மை. என்னுடைய படைப்பில் ஏதேனும் குறை இருக்குதான்னு கேட்கிறான்னு என்ன அர்த்தம்? என்னுடைய படைப்புகள் நன்மையை மட்டும்தான் செய்யும். இதை மாற்றக்கூடிய சக்தி எவருக்கும் இல்லை, உங்களுடைய மனதிற்கு மட்டும் உண்டு. மனிதனுடைய மனதிற்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் சகல படைப்புகளை விட உயர்ந்தவன். எந்த படைப்புகளுமே அவனுடைய கட்டளைக்கு மாறாக செய்வதில்லை. மனிதனுடைய மனம் அது மறுத்தால், விளங்கி கொண்டு மறுத்தால், இப்பொழுது கேடுகள் அவனுடைய உடலிலும் அவனை சுற்றியுள்ள சூழலிலும் மாறுபடும். கேடுகள் உருவாகும், எவரும் தடுக்க முடியாது. அகிலங்களில் உருவாகும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் சகலமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எப்படி? நன்மையில் தொடர்புடையது. கெட்ட எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இனி நீங்கள் அதனுடைய நன்மைகளை மாற்றுகிறீர்கள், அதனுடைய விளைச்சலை மாற்றுகிறீர்கள். உங்களுக்கு உருவங்கள் வந்துவிடும். அதே போல நான் பண்ணிட்டேன், நன்மை வராது. மாடு மாதிரி மாடை உருவாக்கிட்டான் இல்லையா? அப்படித்தானே? அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. என்ன டூப்ளிகேட்டு, குளோனிங் பண்ணிட்டாங்க. நன்மைகள் செய்யாது. உங்களுக்கு உருவத்தில் உங்களுக்கு ஆற்றலை நீங்கள் கேட்பதன் காரணமாக அவன்தான் தருகின்றான். நீங்க கண்டுபிடிச்சு நினைக்கிறீங்க அவன்தான் தருகின்றான், ஆனால் அது நன்மை செய்யாது. ஒரு மருந்து, ஒரு தொந்தரவு வருது, மருந்து தர்றீங்க, அந்த தொந்தரவு நின்றுச்சு. உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுத்தாச்சு. உங்க முயற்சிக்கு அங்கே அவன் ஒரு உபாயம் கொடுத்துருக்கான், நீங்க தான் முயற்சி பண்ணுங்க. அது அல்ல உபாயம். அது அவன் தீர்வு சொல்றான், நீங்க உபாயத்தை தர்றீங்க, கொடுத்துருவான். ஆனா அதனுடைய கேடு நீங்கள் மாற்றவே முடியாது. மாற்றவே உங்களால் முடியாது.
அதனால புதிய புதிய ஒவ்வொன்றையும் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள், புதிதாக ஒன்று உருவாகிறது. இது வேறுன்னு சொல்றீங்க, கேட்டா சைடு எஃபெக்ட்னு சொல்றீங்க. இல்ல, புதிய கேடுகளை உருவாக்கி இருக்கிறீர்கள், மாற்றவே முடியாது. அப்ப ஏன் பயபக்தியாக இருக்க சொல்றான்? உங்களுக்கு நன்மைகளும் உங்களை சுற்றியுள்ள அந்த சூழ்நிலைக்கு நன்மைகளும் அப்பொழுதுதான் ஏற்படும். அதிலிருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் நமக்கு நாமே அநியாயம் செய்துவிட்டு நாம் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இன்னும் பல செய்யும் போது அது அவருடைய சூழ்ச்சி அவளையே சூழ்ந்து கொள்ளும். எங்க தவறு இருக்கோ அங்கே மாறணும், வெளியே மாற்றவே முடியாது. எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு நான் பரிகாரம் செஞ்சா அவர் சொர்க்கம் போயிடுவார்னா அது எப்படி? நான் பண்ற தப்ப என் புள்ள பரிகாரம் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். அப்படி யாரை ஏமாத்த முயற்சி பண்றீங்க? காசு வாங்கிட்டு உள்ள விடுறாளா கடவுள்? அப்படி நினச்சிக்கிட்டீங்களா எல்லாரும்? என் பிள்ளை பரிகாரம் பண்ணா நான் மேலே போயிடுவேன் அப்படின்னு ஒரு காலம் இல்லை. முதல் பாவன்ற வார்த்தையே தமிழ்ல கிடையாது, கெட்டது அவ்வளவுதான். பாவம்னு சொன்னா அவளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்களே சொல்லுங்க சாமி என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஒன்றாது. கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப கெட்டது செய்யாம இருக்கணும், அவ்வளவுதானே உங்களுக்கே புரிஞ்சிடும். உங்களுக்கு எதெல்லாம் நீங்க புரியாம பண்றீங்களோ அதுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, வேறு மொழி வார்த்தையை பயன்படுத்துறாங்க, உங்களுக்கு புரியாத வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க, நீங்க பயந்துடுறீங்க. உங்களுக்கு தெரிந்த வழிகளில் தெரிந்த மொழியில் உங்களுக்கு சொல்லப்படும் போது உங்களுக்கே புரியும். மறைக்கிறார்கள். எனக்கு மட்டும் என் கஷ்டம், ஊரே சேர்த்து கூட்டு போயிடுவோம். நல்லதுக்கு மறைச்சு தானே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. கெட்டது எல்லாருக்கும் வந்தா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போயிடுவோம், நமக்கு மட்டுமா அப்படின்னு. அப்படித்தானே அந்த எண்ணம் இருக்குல்ல. அப்படிதான் நீங்க உங்களை படைச்சவன்ட்டு நினைக்கிறீங்க. ஒரு காலம் இல்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய தவறுகளிலிருந்து விடுபட வேண்டும். சிந்திப்பவர்கள் சிந்திக்கும் பொருட்டு நீண்ட ஆயுளை நாம் உங்களுக்கு தரவில்லையான்னு கேட்கிறேன். அப்ப நான் பண்ணக்கல எனக்கு உடனே தண்டனை கொடுத்துருக்க கடவுளே? இல்லை, உனக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கேன், நீ திருந்துறக்காக தான் நான் உனக்கு உணர்த்துறேன். யாருமே இல்லை, எனக்கு படிக்க தெரியாது, காது கேட்காது, பேசு, பரவாயில்ல, நான் உனக்கு உணர்த்துறேன். எதுவாக இருந்தாலும் நீ என்னுடைய படைப்பு, உனக்கு நான் உணர்த்துகின்றேன், நீ அறிந்து கொள்வதற்காக நான் உணர்த்துகின்றேன். உங்களுக்கு கவலைப்படாங்க, யாருமே வேண்டியதில்லை, உங்களுக்கு நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து ஏமாற்றாமல் பயபக்தியுடன் வாழுங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்தேனோ அதிலிருந்து கொடுத்து வாருங்கள், ஏமாற்றாதீர்கள். அதுதான் பயபக்தி. யாரையும் நீங்க ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற உங்களுக்கு கேடு, நீங்க தப்பிக்கவே முடியாது. யார் ஒருவரும் எவர் ஒருவரும். இறைவன் கூறுகின்றான். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்கெல்லாம் சூப்பர்மேன், இறையடியார்கள்லாம் சூப்பர்மேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தவறு செய்தால் அவருடைய வலது கையை கற்பற்றி பிடித்து நாடி நரம்பை அறுத்து விடுவேன்னு சொல்லியிருக்கான் இறைவன். யாருக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தெளிவுபடுத்தவர்கள் தவறு செய்யும் போது இறைவன் கூறுகின்றான், அவருடைய நாடி நரம்பை அறுத்து விடுவேன். அந்த அளவுக்கு பயத்தோட இருப்பாங்க. நம்மளை விட ரொம்ப பயமா இருப்பாங்க, பயத்தோட இருப்பாங்க அவங்க. அப்ப இறைவன் படிப்படியாக நமக்கு தெளிவு தருகின்றான். படிப்படியாக நம்ம பயமுறுத்தலாம, ஒரு காலம் நம்ம பயமுறுத்த மாட்டோம். எப்படி நீங்க உங்க பிள்ளைங்களை என்ன செஞ்சாலும் என் பிள்ளை இப்படி மாறிடுவான், நல்லா ஆயிடுவான் நினைக்கிறீங்க? அதை விட அந்த இரக்கம் உங்களுடைய இறைவனிலிருந்து உங்களுக்கு வந்தது, அவருடைய ஒரு பண்பு. அதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளின் மீது நீங்கள் எவ்வளவு குற்றம் செய்தாலும் நீங்கள் அவங்களை மன்னித்து விடுங்கள். திருந்திருப்பான்னு சொல்றீங்க இல்லையா? அப்படிதான் நம்மளே வச்சுட்டு இருக்கான். இது எல்லாம் மீறிதான் நாம் தீமைகளை சம்பாதிக்கின்றோம். இவை அனைத்தையும் தாண்டி அப்படி சொல்லும் போது நம்ம யாரொருத்தரையும் பார்க்கக்கூடாது, நம்மளை தான் பார்க்கணும். எந்த ஒரு செய்தி வரும்போதும் நாம் நம்மை பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில் இருக்கேன், வேதம் அதற்கான விளக்கம் வரும்போதெல்லாம் நாம் நம்மை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் என்ன நிலையில் இருக்கின்றேன், என் இறைவனுக்கு மாறு செய்கின்றேனா, அதாவது எனக்கு நான் அநியாயம் செய்கின்றேனா அர்த்தம். இறைவன் சொல்லும் போதெல்லாம், கடவுள்னு சொல்லும் போதெல்லாம் நல்லதுங்கிற எண்ணத்துக்கு வந்துருங்க. பிரிஞ்சிருக்கீங்களா ஒன்று சேர்ந்துருவீங்க. நீங்க கடவுள்னு சொல்லும்போது எந்த கடவுளை சொல்றாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க. உருவம் இல்லாதவனுக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டு உருவமாக்கி அங்கே பிரிச்சிடறோம். வேண்டாம், நன்மை என்ற எண்ணம் கொள்ளுங்கள். நல்லதுங்கிற எண்ணத்துக்கு வாங்க. உங்களுடைய நன்மைகள், நம்முடைய நன்மைகள் எண்ணத்துக்கு வாங்க. யாரும் இல்லை, வேதத்தின் விளக்கம் வரும்போது நான் அங்கே இருக்கின்றேன். நான் என்னவாக இருக்கின்றேன், அதுதான் இங்கே வேதத்தின் விளக்கம். நான் என்னவாக இருக்கின்றேன். நீங்கள் பயபக்தியோர் ஆகலாம். பயபக்தினா என்னன்னு புரியுதா? போ
நான் மறைவிலும் என் இறைவனுக்கு நான் அஞ்சுகிறேன். இதுதான் பயபக்தி. எதுக்காக பயப்படுறேன்? என்ன ஒரு தவறும் எனக்குள்ளிருந்து வந்துவிடக்கூடாது. யாரோட்டும் செஞ்சாலும் அவங்களுடையது. அவர்களை பற்றி உம்மிடம் கேட்கப்பட மாட்டாது, உண்மை பற்றி அவரிடம் கேட்கப்பட மாட்டாது. ஒவ்வொருத்தரும் அந்த அவர்களில் உங்களை தவிர எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி உங்களை கேட்க மாட்டான். உங்கள் பிள்ளையை பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். கணவனை பற்றி, மனைவி பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். உங்கள் பெற்றோரை பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். உங்களை பற்றி மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்பான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு மட்டும்தான் கேட்பான். அவங்கள விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு மட்டும் சொல்லு, இதுதான் கேட்பான். யாரும் யாருக்கும் எந்த சிபாரிசும் கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது. அதனால நான் செஞ்சதுக்கு என் பிள்ளை பரிகாரம் பண்ணிடுவான். ஒன்றும் முடியாது. அவன் காரியம் செஞ்சுட்டா எனக்கு என்னோட பாவம்லாம் போயிடும். ஒரு காலம் கிடையாது. யாருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிந்தியுங்கள், நீங்கள் பயபக்தி உடையோர் ஆவீர்கள். இறைவன் ஆதமுடைய மக்களில் இருந்து 7:172 இறைவன் ஆதமுடைய மக்களில் இருந்து சந்ததியினரை அவர்கள் அறியாத புறத்திலிருந்து வெளியாக்கி அவர்களை தங்களுக்கே சாட்சியாக வைத்து நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. நிச்சயமாக இதனை விட்டும் பாராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லாதிருக்கவும். இந்த மொழியாக்கம் முழுவதுமே மனதிற்காக பல மொழியாக்கங்கள் மொழிபெயர்ப்புகளாக இருக்கு. வெறும் மொழியை கொண்டு மட்டும், வார்த்தைகளுக்கு எப்பயுமே குறைவு. எந்த மொழியாக இருந்தாலும் உணர்வு அறிவிப்பதை ஒரு வடிவம் கொடுப்பது என்பது சிரமம். இறைவனுக்கு நிகராக தயார் சிரமம் தான். அப்போ இதை தொடர்ச்சியாக தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்தந்த சூழலுக்கான விரிவாக்கம் வேதம் ஒன்று, அதனுடைய விளக்கம் கடலே மையானாலும் நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒவ்வொரு விளக்கத்தையுமே எல்லாரும் வேதம்னு பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதர் வேதத்தின் விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொன்னது போல எழுதி வச்சுக்கிட்டு இதுதான் வேதம் அப்படின்னா பல கூட்டங்கள் உருவாகிட்டே இருக்கு. பல கூட்டங்கள் அவர்கள் சொன்ன அவர் விளக்கங்கள் அந்தந்த மக்களுக்காக, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக அவர்கள் சொன்ன விளக்கம். அந்த விளக்கம் நமக்கு இன்னைக்கு நம்ம சூழ்நிலை வேற. வேதம் மாறாது. வேதத்தின் விளக்கம் அந்தந்த சூழலுக்காக எடுத்து சொல்லப்படும். எந்த விளக்கம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்காது. ஞாபகம். வேதத்தின் விளக்கத்தை எல்லாம் நீங்கள் வேதமாக்கி கொண்டால் இப்பொழுது முரண்படுவீர்கள். வேதத்தின் விளக்கம் வேறு, வேதத்தின் விளக்கம் வேறு. நீங்க கேக்குறீங்க, சந்தேகம் தான் திருப்பி கேட்கலாம். நீங்க இப்படி சொன்னாருன்னு போய் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு சொல்ல தெரியாது, இல்லை அப்படித்தான் சொன்னாரு மட்டும் தான் சொல்றீங்க. அப்போ யார் உங்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ அவரிடம்தான் நீங்கள் தெளிவு வர வேண்டும். உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்வதல்ல. நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், உங்களுடைய சூழலுக்காக நீங்கள் புரிந்து கொண்டது வேறு. உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கேட்டாரே ஒருவர், அவருக்கான சூழலில் அவர் புரிந்து கொண்டது வேறு. ரெண்டு போன்றல்ல. ரெண்டு பேரும் ஒன்னதான் கேட்டோம் நாங்க. ஆமா, ஆனா உங்களுடைய சூழல் வேறு, அவருடைய சூழல் வேறு. ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விளக்கங்கள் வேறு. வேதம் ஒன்று, கிடைத்த விளக்கம் அவருடைய சூழலுக்கு கேட்டது. எனக்கு சொல்லப்பட்டது மாதிரி இருந்துச்சு, எனக்கு சொல்லப்பட்ட மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சூழலுக்கு நீங்கள் விளங்கி கொண்டது உங்களுடைய வாழ்க்கைக்கானது. நீங்கள் அதை எடுத்து சொல்லுவது இப்படித்தான் சொன்னாருன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. கேட்கக்கூடிய இன்னொருத்தர், அதில் இல்லாத ஒருத்தர் கேட்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களிடம் பதில் இல்லை, இருக்காது. யார் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தாரோ அவரிடம் கேட்க வேண்டும். அவர் இருந்தால் தானே கேட்க முடியும், இல்லை என்றார். இப்பொழுது நீங்க சடங்காக்கி கொள்வீர்கள். அவர் சொன்னதை அப்படியே நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கூட்டமாக மாறிடுவீங்க, சிந்தனையற்றவர்களாக மாறிடுவீங்க. இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கூட்டம் உருவாயிருக்கு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொன்றுக்கான தெளிவுகளுக்காக ஒவ்வொன்றும் இப்போ அவங்க ஜோடி சேர்த்துக்குவாங்க. இது மருத்துவ அறிவு, இது ஜோசிய அறிவு, இது விஞ்ஞான அறிவு, ஒவ்வொன்றும் சேர்த்து அதுக்கு துணை சேர்த்துக்குவாங்க. வேதம் மட்டும் இருந்தால் பத்தாது, இதுவும் வேணும்னு சொல்லுவீங்க. வேதம் தான் உங்களுக்கு அத்தனை துறைகளும் உங்களுக்கு உருவாக்குகிறது. உங்களுக்கு அத்தனை அறிவும் உங்களுக்கு தருவது வேதம் தான். அறிவுன்றது ஒரு பொருளை எவ்வாறு பயன்படுத்துவதுதான் அறிவு. வேதம் உங்களுக்கு பயபக்தியுடையவராக ஆக்குகிறது, நன்மை தீமை பிரித்தறிவிக்கிறது, நன்மை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் நீங்கள் ஒன்றை உருவாக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடைத்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த அறிவு உங்களுக்கு உதவாது. வேதத்தை நீங்கள் விளங்கி கொண்டால் ஒவ்வொரு பொருளை பற்றி பயன்படுத்தக்கூடியது உங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கும். அந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம், அது அந்த காலத்துக்காக, உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா வேதத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்கான வழிமுறை அங்கே வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.
பழைய என்ன கழிதலும் சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? பழைய துணி மட்டும் தூக்கி போறத? உங்களை விட்டும் கடந்து சென்ற அத்தனையும் தூக்கி எறியுங்கள். வேதம் உங்களுக்கு வழிகாட்டும். சகலத்தையும் தூக்கி எறியுங்கள். இப்பொழுது நீங்கள் மனிதன். உங்களை பற்றி தான் இங்கு வேதம் அறிவிக்கிறது. உங்களை விட்டும் கடந்து சென்றவர்களுக்கு அல்ல. அவனுக்கும் அறிவித்தது. அது உங்களுக்கு உதவாது.